அண்ணாமலைக்கு ஒரு 6 தொகுதிகள் அவரை வந்து பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வேற வேற திசையில் இருக்கு. ஒன்று விருகம்பாக்கம், இங்கே வந்து மதுரை தெற்கு, பத்மநாபபுரம், சிங்காநல்லூர், இப்படி ஒரு 6 தொகுதிகள் உள்ளிட்ட ஒரு 6 தொகுதிகளை கொடுக்குறாங்க. இந்த முடிவு யாரோட இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நயினா நாகேந்திரன் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அவருக்கும் ஈகோ இருக்கும்ல. அவர் வந்து ஒரு இடி ரைடு விட்டா வழிக்கு வருவாங்கன்னு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது சொன்னார். அது ஒரு சாதாரண ஒரு 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 ஜாலியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுட்டு போகலாம். அதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னார். இடி ரைடு அனுப்புறதுக்கெல்லாம் நயினா நாகேந்திரனுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னார். அவர் இவரோட சீனியர் லீடரு, மினிஸ்டராக இருந்தவர். அவரும் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார்ல, நான் வந்து ஒரு பிரஸுக்கிட்ட வந்து ஒரு விளையாட்டாக சொல்கிறதுக்கு நீ அவ்வளோ தீவிரமாக ரியாக்ட் பண்ண வேணாமேன்னு. இப்போ அவரும் அவருடைய இதை காமிப்பார். இப்போ இன்னொன்றுங்க, அண்ணாமலைக்கும் பிஜேபியில் உள்ள எந்த தலைவருக்கும் நல்ல ஈக்குவேஷன் கிடையாது, வானதியோட கிடையாது. தமிழ் இல்லை, இன்னைக்கு இந்த அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு நயினா நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. நீங்கள் அதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இது வந்து திட்டமிட்ட ஊடகங்கள் வந்து ஏன் என்ன இதை தூக்கி உள்ள போடுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சில சேனல்கள்லாம் சொல்லுவார். அவரு திட்டிட்டு அண்ணாமலை மதிக்க மாட்டேங்கிறாரு, அவங்க கட்சி அவருடைய ஆதரவாளர்கள் அவர் பேரே சொல்லிட்டு இருக்காங்க. நான் தலைவர் அவர் தான் அண்ணாமலையா கிளியரா சொல்லிட்டாரு, அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால அதுல அவர் இந்த இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப ஏன் அதை வந்து பெருசுபடுத்துறீங்க? அண்ணாமலை தலைவரா இருந்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாரா? இதுமாரி நான் கட்சி பணிகளில் கலந்துக்க மாட்டேன். டயாலிசிஸ் ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான். அதுக்கு மெடிக்கல் கேர் நீங்கள் கேர்டேக்கர்லாம் போட்டு பார்த்துக்கலாம். நீங்களும் அடிக்கடி போய் பார்த்துக்கலாம். எவ்ரிடே பக்கத்தில் இருந்து தான் செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் தலைவராக இருந்தால் அந்த பொறுப்பு தட்டி கழிச்சிருப்பாருன்னு கேட்குறேன். தமிழ்நாடு தலைவராக இருக்காரு, எலெக்ஷன் வருது, அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னா அப்பயும் ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கி பார்த்து பாரு, தவிர ஃபுல்லாக நான் அவரோட தான் இருக்கணும்னு சொல்லுவார் அவரு. சிவபிரன் உண்மையிலே அப்படித்தான் இருக்கா? ஈக்குவேஷன் 2 பேத்துக்கும் சரியில்லாம தான் இருக்கா? ஈக்குவேஷன் சரியில்லை. ஏன்னா இவர் இன்னைக்கு நேத்து இல்லை, முதல்ல இருந்தே அது ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியிலே நிறைய பேருக்கு வந்து கட்சியில ஏன் விட்டுறீங்க நீங்க? அமித்ஷா அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை புதுக்கோட்டை கூட்டத்தில் எப்படி ட்ரீட் பண்ணாரு எல்லாரும் பார்த்தோம்ல. டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வரும்போது அரே பாய் டிரான்ஸ்லேட்டருக்கோ ஏன் புலாவ் அப்படிங்கிறாரு. பா அனுப்புப்பா டிரான்ஸ்லேட்டர், இதுதான் அதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இப்படி யாராவது ஒரு மாநில தலைவரை ட்ரீட் பண்ணுவாங்களா? அவங்க வந்து அவர் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. யாரு? நயினார் மேல? நயினார் மீது நிச்சயமா. இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிம்பம் அங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜக இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு 18% ஓட்டு வாங்கினதுல ஒன்றுமே இது. இன்னொன்று என்னன்னா, ஏடிஎம்கே கூட இணக்கமாக தான் போக சொன்னோம். பட் ஏடிஎம்கேக்கு நீங்கள் இவ்வளவு இணக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் முதல்ல கூட்டணியை விட்டு வெளில போகிறார்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பெருமளவில். ஏன்னா ஓபிஎஸ் கேட்குறது என்ன உங்ககிட்ட? ஒரு ஃபோட்டோ ஆப்பு பிஎம் கிட்ட. பிஎம் வரும்போது நான் போய் அங்கே பிரதமர் முன்னால் நிற்பேன், பிரதமர் என்னை பார்த்து கை கூப்பி வணங்குவார், நானும் பிரதமரை வணங்குவேன், பிரதமர் என்னை தோளில் தட்டி கொடுப்பாரு, 2 ஃபோட்டோ வரும். அந்த 2 ஃபோட்டோவை நான் ட்விட்டரில் போடுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், மீடியா ஃப்ளாஷ் பண்ணோம். என் தொண்டர்கள்லாம் அப்பா அண்ணன் வந்து இன்னும் பிரைம் மினிஸ்டரோட குட் புக்ஸில் இருக்காருன்னு நினைப்பாங்க. இதுதான் ஓபிஎஸோட அரசியல். இதே உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, அந்த முடிவுக்கு பின்னாலே நயினார் தான் இருக்காருன்றீங்களா? அவர் சொன்னார் சார், ஓபிஎஸ்ஏ சொன்னார் சார், ஃபோன் எடுக்கல. அது நயினார் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நயினார் அவர்கள் நினைத்திருந்தால் ஓபிஎஸ் அவர்களை அங்கே கூட்டிட்டு போய் நிறுத்தி இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கிட்ட கேட்பாங்க யார் யாரெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிடலாம், பாஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக. இபிஎஸ் அவர்கள் வரும்போது இவர் ஓபிஎஸ் நானும் போய் நின்னா நாங்கள் 2 பேரும் ஈக்குவலுங்கிறத காமிக்கணும் அவருக்கு. அது சிம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க, அது மட்டும்தான். அவர் ஒன்றும் எனக்கு வந்து 100 சட்டமன்ற தொகுதிகள் கொடுங்க, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்க போதில்லை. அவர் கேட்க போகிறது 2 ஃபோட்டோ. அந்த 2 ஃபோட்டோவை உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதா? அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் ஏன் கூட்டணியை விட்டு விலகினாரு? இப்போ பாஜக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நடந்தது? கூட்டணியில இருந்து விலகிறது, டிடிவி விலகிற காரணம். டிடிவி விலகிறது காரணம் என்னன்னா, என்டிஏல யார் யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது இப்போ அதிமுக மட்டும்தான் இருக்குது அப்படின்றது என்ன விதத்தில் நியாயம் அது? அப்போ ஏற்கனவே என்டிஏன்னு ஒரு கட்டமைச்சு அண்ணாமலை கட்டமைச்சிட்டு போயிருக்காருல, அண்ணாமலைன்னு விட்டுருங்க, பிஜேபி கட்டமைச்சிருக்கு, அதுக்கு என்ன மரியாதை? அந்த விஷயம் இருக்குல்லாங்க. அப்போ அவங்க எல்லாம் இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, 2024 யார் யாரெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. 2024 நாம ஒரு கூட்டணி கட்டமைக்கும் போது நம்ம கூப்பிட்டதுக்காக வந்தவங்களை நீங்க அவமதிச்சு வெளியில அனுப்புறீங்கிறது தான் பிரச்சனை. அப்ப வெளியே போன டிடிவி அதை சொல்லலையே. அவர் வந்து இவர் முதலமைச்சர் வேட்பாளர், அவங்கள முன்னிறுத்துறாங்க, இவர் தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னா அங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்லிட்டு.
நயினார் மேல இவரும் வெளிப்படையா பதில் சொல்லல. இவரும் வெளிப்படையா ஓபிஎஸும் என்ன சொன்னார்னா, நயினாருக்கு நான் 3 முறை ஃபோன் பண்ணேன்னு அவர் எடுத்து காமிச்சாரு, அவ்வளவுதான். அதை கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்காங்கிறது தான் இங்க பிரச்சனை. இதுல அரசியல் இருக்கான்னா நிச்சயமா அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். அவர் அப்செட்டா இருக்கிறாரு. என்ன ஒரு 6 தொகுதியில கொண்டு போய் நீங்க கன்ஃபைன் பண்ணுவீங்களா? மாநிலம் முழுவதும் நான் டூர் போக வேண்டிய ஆளு, என்ன எதுக்கு 6 தொகுதியில போய் கன்ஃபைன்? இல்ல, இது தலைமைக்கு தெரியாம இருக்குமா? ஒருவேளை இப்ப நம்ம நீங்க இனிமேதான் தெரியும், எல்லாமே தலைமைக்கு தெரியும், நாம தான் நினைச்சுக்கிறோம். இல்ல, இப்ப இதை கணிச்சுதானே இப்ப பியூஷ் கோயல் இங்க கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை சார், அது கரெக்ட். பட் அது வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய லெட்டர் பேட்ல போட்டது. ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கள் மாநில தலைவருக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, அவரே டிசைட் பண்ணலாம். இப்படிதான் நாமளும் காங்கிரஸ்ல வந்து ரொம்ப நாள் வந்து எல்லாமே மேல ராகுல் காந்தி சொல்லி தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டு ஏன்பா எங்களை கேட்காம பேசுனீங்கன்னு கேட்டு அனுப்பிச்சாங்க. அதுதான் நடந்தது. அப்புறம் இவர் ஏர்போர்ட்லாம் வரும்போது முன்னாடி பிஸியா இருக்கேன் அப்புறம் பாத்துக்கலாங்களான்னு சொல்லுவாரு. இப்ப வந்து எங்கன்னு தேடுவார் அண்ணாமலை. ஏன்னா அவர் ரெலவெண்டா இருக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் காரணம். ஏன்னா இவர் தனியா ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க ஹைரார்கி படி மாநில தலைவர் தான் போராட்டமோ மற்ற விஷயம் அனௌன்ஸ் பண்ண முடியும். இவரால் செய்ய முடியாது. இவரால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசுறது, நீங்க மைக்கு நீட்டா பேசுறது. ஸோ அது வந்து அவர் ரெலவெண்டா வச்சுக்கிட்டு இருந்தது. இப்பயும் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்பயும் எங்க போனாலும் உட்காந்து பேசுறாரு அவர் மைக் வச்சுக்கிட்டு.